முகத்தை எப்படி ஆக்கணும், உன்னை அசிங்கப்படுத்தணுங்கிறது என்னால. இது நீ பண்ண தப்புக்கு கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை. பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், நீங்க மறந்துட. வாங்க மாப்பிள்ள. எங்க உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வரலையா? இங்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டீங்க, வந்தா உங்க யோகியதை தெரிஞ்சிருமே. நான் எப்போ பண்ண தப்புக்கு இப்ப என் பொண்ணை திட்டம் போட்டு பழி வாங்கிட்டேன்ல, நீ எப்படி நல்லா வாழ்ந்துறன்னு பாத்துறேன்டா. பெரிய பெரிய திருடனுங்க கொலைகாரனுங்க பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி யாரும் வர முடியாதியா? என் சின்னம்மா எனக்கு உசுரு, அவளை யாரும் தொடக்கூடாது, அவளை யாரும் பார்க்க கூடாதுன்னு நீ ஏன் சொன்னேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவளை வேற யாரும் கட்டிக்க கூடாது, நீதான் கட்டிக்கணும்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அப்பதானே பணம் சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்கும். நான் கல்யாணம் பண்ணது ஆஸ்திக்காகவோ அந்தஸ்துக்காகவோ இல்ல. என் வேதனை உனக்கு புரியாது. என் வாழ்க்கை முடிச்சு போச்சு, உன் வாழ்க்கை முடியக்கூடாது. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை. எப்படி எப்படி எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா? பாவையா அந்த மாப்பிள்ளை. உனக்கு வேணும்னா துரோகம் பண்றது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷமா உன் கூட மனசார பொண்டாட்டியா வாழ்ந்துட்டேனா, இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு என்னால அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. அப்படியே கட்டிக்கிட்டாலும் அது வெறும் உடல் சுகத்துக்காகத்தான் இருக்கும். அதுக்கு பதிலா உனக்கு ரெண்டாவது பொண்டாட்டியா வாழறது எவ்வளவோ மேல். இந்த ஜென்மத்தில் இது நடக்காது. நடத்தி காட்டுறையா? நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரறிய பந்தல் போட்டு மேல தாளத்தோட என் கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்ப. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. முடிவை நான் மாத்திக்கிறேனா இல்ல நீ மாத்திக்க போறியான்னு பாக்கல. ஆமா எங்க வேலுச்சாமி? என்னமோ தெரியலாத்தா, வேலுச்சாமி யார்கிட்டயுமே பேசாம தனியா உட்கார்ந்து இருக்காத்தா. தனியா உட்கார்ந்து இருக்கானா? டேய் இதெல்லாம் ஒழுங்கா போட்டு போய் இந்த வாரம். சரியாத்தா. வேலுச்சாமி உட்காருப்பா. வேலுச்சாமி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுப்பா. இத்தனை நாளா கள்ளங்கப்படம் இல்லாம சின்னம்மா கூட பழகிட்டு இப்ப திடீர்னு எப்படி புருஷனா பழகணும்னு தானே யோசிக்கிற. நான் ஏதோ சொன்னேங்கிறதுக்காக நீ அவ கழுத்துல தாலி கட்டுன, அத்தோட உன் கடமை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத வேலுச்சாமி. அவ ஒரு குழந்தை மாதிரி, நானும் அவ அப்பனும் கடைசி வரைக்கும் அவ கூடவே இருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் கடவுள் ஒண்ணு அவளுக்கு புருஷனாக்கி இருக்காரு. இதுவரைக்கும் நான் சொல்லி எதையுமே நீ தட்டினதில்லை. இப்ப கடைசியா எனக்கு ஒரு ஆசைப்பா, அதையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். செய்வியா வேலுச்சாமி? சரியாத்தா. சத்தியமா? இன்னையில இருந்து எண்ணி 10வது மாசத்துல என் பேத்தி தாயாகணும். சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத. இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு சந்தோஷம் அந்த ரூமுக்கு போ. ஏண்டி அம்மா இன்னமா அலங்காரம் முடியல? இத முடிச்சுறாத்தா. என்னத்த முடிச்சிங்க பாட்டி? அதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியும்படியா நான் சொல்றேன். அடியே எல்லாரும் போங்க போங்க போங்க, வச்சுட்டு போங்க. என் பேத்திய நான் பாத்துக்கிறேன், போங்க. அம்மாடி இன்னைக்கு உனக்கு மதராத்திரி. எப்படி? நேத்தெல்லாம் கூட ராத்திரி வந்ததே. நேத்து வந்ததெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த ராத்திரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தானே உனக்கு மதராத்திரி. அதனால என்ன? உனக்கு 16 குழந்தை பிறக்க வேண்டாமா? தாலி கட்டினால குழந்தை பிறக்கும்னு வேலுச்சாமி சொல்லுச்சு. சொல்லுவான். தாலி கட்டினா மட்டும் குழந்தை பிறந்துராது, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. என்னது? இந்த பாரு, நீ முதல்ல எந்திரி, எல்லாத்தையும் வேலுச்சாமி சொல்லி தருவான். கண்ணு, இன்னையில இருந்து நீ வேலுச்சாமியும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும். ஏன்? என்ன ஏன்? ஏன்னா அவன் உனக்கு புருஷன், அது மட்டும் இல்ல, இனிமே அவனை வேலுச்சாமி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாது. வேற எப்படி கூப்பிடுறது? அது வாங்க போங்க என்னங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். சரி போ போ. இந்த பாரு, அங்க போன உடனே அவன் காலில் விழுந்து கும்பிடணும். எதுக்கு? எதுக்கு? கும்பிடுனா கும்பிடு பா. எதுக்கு இருக்காலும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. ஐயோ கடவுளே, என் பேத்திய நீதான் காப்பாத்தணும். இது புடிங்க. சின்னம்மா என்னதெல்லாம்? பாட்டி தான் கால்ல விழ சொல்லுச்சு. இனிமே நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுமா, வேலுச்சாமின்னு கூப்பிட கூடாதான்.
நீ எனக்கு எப்பவும் சின்னம்மாதான், நான் உனக்கு எப்பவும் வேலுச்சாமி தான். அப்ப நான் உன்னை வேலுச்சாமின்னு கூப்பிட்டா? கூப்பிடலாம் சின்னம்மா. உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் உனக்கு என் கோவமா? எதுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்றாங்க? ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தனியா வாழ்றது கஷ்டம். அவளுக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக தான். அந்த ஆம்பளை அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அவளை காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்படின்னா உன்னை விட யாரு வேலுச்சாமி என்ன சந்தோஷமா பாத்துக்குவாங்க? நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்ப. நீ இந்த கட்டில படுத்துக்க, நான் அப்படி கீழே படுத்துக்கிறேன். முதல்ல இருவேன்னா இவ்வளவுதானா? ஆமா. நான் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். பயப்படாம தூங்க. வேலுச்சாமி, தாலி கட்டினா மட்டும் குழந்தை பொறுக்காது, வேற விஷயம் இருக்கு, அது நீ எனக்கு சொல்லுவேன்னு பாட்டி சொல்லுச்சு. அது என்னது? அது ஒண்ணு இல்ல சின்னம்மா, ஆத்தா சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்க. அப்படியா? இரு, நாளைக்கு பாட்டி பாத்துக்கிறேன். சரி வேலுச்சாமி, எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? சீக்கிரமா பிறக்கும் சின்னம்மா, நீ தூங்கு. ஏன் என் சின்னம்மாக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? மரியாதா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கணும். வந்துட்டா 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 வந்துட்டா. நீ ரசாத்தி ரசாத்தி, ஒடியா 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 என் தங்கம். அப்படி உட்காரு உட்காரு உட்காரு. வேலுச்சாமி எங்க உள்ள தூங்குறானா? அது அப்பவே எழுந்து போயிடுச்சு. எந்திரிச்சு போயிட்டானா? என்னது புடவை கசங்கல, பூ உதுரல, மூஞ்சில வெக்கத்தை காணா? ராத்திரி என்னதான் நடந்துச்சு? நீ சொன்னதெல்லாம் நான் வேலுச்சாமி கிட்ட சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எப்பவுமே என் சின்னம்மா தான் வேலுச்சாமி சொல்லுச்சு. அப்புறம் நீ கட்டில படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னு வேலுச்சாமி சொல்லுச்சு. அப்புறம் தாலி கட்டினா மட்டும் குழந்தை பிறக்காது, வேற விஷயம் இருக்குன்னு நீ என்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னியா? வேலுச்சாமி சொல்லுச்சு. ஏன் பாட்டி அப்படி சொன்ன? யாரு? நான் விளையாட்டுக்கு சொல்லலாமா? சொல்லு வண்டியாவ. அப்புறம் என்னாச்சு? குழந்தை எப்ப பிறக்கும்னு கேட்டேன், சீக்கிரம் பிறக்கும்னு சொல்லுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு தூக்கம் வந்தது, தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ம். இது சரிப்பட்டு வராது. முதல்ல உனக்கு புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கிட்ட பேசிக்கணும். அடே வேலுச்சாமி பையனே, என் பேத்தியை ஏமாத்திட்ட, என்ன எப்படி ஏமாத்துறேன்னு பாக்குறேன். பார், இது என்னது? நாய். சாதாரண நாய் இல்ல, ஒரு கால் இல்லாத நொண்டி நாய். இந்த மாதிரி உள்ள ஒரு பையனை நீ அடிக்கடி பாராட்டி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நீங்க பொருளாதாரம் போட்டிருக்கீங்க, அவன் என்ன லெவல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்த, அவ்வளவுதான். அவனை எல்லாம் அடிச்சுக்கிட்டும் திட்டிட்டு தாமா இருக்கணும். இல்லன்னா அவன் தலைவன் ஆகிடுவான், நான் தொண்டன் ஆகிடுவேன். நான் வந்து கட்சியில சேர்ந்ததே உங்களுக்கு ஆத்தா. அப்ப வந்தன்னைக்கு உடல் பொருள் ஆவி மூணு கட்சிக்கு தானியே, அதனோட அர்த்தம்? பொருள் ஆவி இந்த கட்சிக்கு தான், உடல் மட்டும் உங்களுக்கு தான். அப்படி சொல்லுமா. உடல் மட்டும் எனக்குன்னா தொண்டர்களோட சந்தாப்பணம் பூரா உனக்கு தான். அப்போ கட்சி அது கிடக்குது எச்சி. என்ன பாட்டி வீடு? இரு, நான் உனக்கு என்ன கொண்டாந்துருக்கேன்னு பாரு. இந்த புத்தகத்தை படி. என்ன புத்தகம் இது? அது நீ 16 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேல்ல, இத படிச்சீன்னா எப்படி பெத்துக்கிறதுன்னு புரிஞ்சுக்குவ. நிஜமா? ஆமா, நீ படி. அப்புறம் 16 என்ன 160 குழந்தை வேணாலும் பெத்துக்குவேன். இந்த உட்காந்து ஒரு எழுத்து கூட விடாம படிக்கணும். என்ன அங்கிட்ட கிட்ட எந்திரிச்சு போக கூடாது. உட்கார் உட்கார், படி படி படி. நம்ம தலைவர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கல. செயலாளர் என்ன நடந்தது? ஏன் இப்படி பாதிக்கப்படுறீங்க? பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காருயா. இது என்ன புதுசா நடக்குது? அதான் டெய்லி நடக்கிறதாச்சே. இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு. செயலாளர் சொல்றதுதான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும். பொதுக்குழு கூட்டிட்டேன். கூப்பிடியா தலைவரே? ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தாப்பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. பொதுக்குழு கூட்டியாச்சு, நீங்க வெளியே வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா? என்னடா பொதுக்குழு செயற்குழு, இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன், நீ வா. என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க? தலைவரை பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க அந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தானே சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி, கட்சி தான் நாங்க. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா. நாய்ங்களா? யார பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். நான் தலைவன். நாயும் பேயும் பண்ணியும் எருமையும். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா இப்ப ஓடி போயிருங்கடா. அது என்ன நீங்க டெய்லி கட்சி ஆபீஸ்க்கு வர்றது, ஆளுக்கு ஒரு டீயை குடிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, அடுத்த கட்சி பத்தி பேசுறது? இனிமே நீங்க எல்லாம் வரக்கூடாது. வெளியில போங்க. செவரு பாலம் மரம் எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் தலைவன் தலைவி வாழ்க்கைன்னு எழுதுங்கடா. டேய்,
இனிமே இந்த பொதுக்குழு நீ அடிக்கடி கூட்டக்கூடாது. பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறன்னு கூடி பேசுறதுதான். மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அடிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. நீ வா, நம்ம போலாம். யோ, இத பாருங்க, தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது. மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ போச்சுப்ப போங்கயா. தேவர், என் பொருளாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அத போல உன் செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. இவன் சொல்றது கரெக்ட் தான். போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது. கட்சியை 2ஆ உடைச்சிட வேண்டிடும். சின்ன குட்டி புத்தகத்தை படிச்சிட்டியா? எந்திரி எந்திரி எந்திரி. பாட்டி, இதுல என்னென்னமோ போட்டிருக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, என் பேத்தி வெக்கப்பட்டுட்டாப்பா. நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும். இந்த பாரு, வெக்கப்பட்டா மட்டும் குழந்தை பிறந்துடாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேல்ல?